ஹலோ நண்பர்களே! இந்த வீக்கெண்ட வேற லெவல்ல என்ஜாய் பண்ண ரெடியா? இந்த வாரம் ஓடிடில பாத்தீங்கன்னா, எக்கச்சக்கமான புது மூவிஸ், அப்புறம் சீரிஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு காமெடி மூவி, பயங்கரமான திகில் மற்றும் கிரைம் த்ரில்லர் மூவிஸ். அது மட்டும் இல்லாம, கூஸ்பம்ப்ஸ் குடுக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வார் சீரிஸ், அப்புறம் சூப்பரான அனிமேஷன் மற்றும் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு எல்லாமே இந்த வாரம் வந்திருக்கு. இந்த 6 சூப்பரான மூவிஸ் மற்றும் சீரிஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஜாலியா பார்க்க போறோம். இந்த வீடியோவ பார்த்து முடிச்சதும் இந்த வீக்கெண்ட் எந்த மூவி பார்க்கறதுன்ற கவலையே உங்களுக்கு இருக்காது. சரி வாங்க, அந்த மூவிஸ் மற்றும் சீரிஸ்லாம் என்னென்ன, அது எந்தெந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகிருக்குன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்று நாம் பார்க்க போகும் திரைப்படம் எம்ஆர்பி நீக்கெந்த நாக்கெந்த. போஸ்டரை பார்த்த உடனே இது ஒரு அதிரடியான முழுநீள காமெடி படம் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் நேர்மையாக சொல்ல வேண்டுமென்றால் இது லாஜிக் எல்லாம் பார்க்காமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்த்தால் ஓரளவுக்கு ரசிக்கக்கூடிய ஒரு சுமாரான டைம் பாஸ் காமெடி படம் என்றுதான் சொல்ல வேண்டும். 3 நண்பர்கள் கையில் ஆயுதங்களோடு செய்யும் அலப்பறைகள்தான் படத்தின் மையக்கரு. நரேஷ் அகஸ்தியா மற்றும் டொனால்ட் பிஷ்ட் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் இப்போது ஜியோ ஹாட்ஸ்டார் தளத்தில் தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம் மற்றும் கன்னடம் என 5 மொழிகளில் வெளியாகியுள்ளது. வார இறுதியில் வீட்டில் போர் அடிக்கிறது என்று நினைப்பவர்கள் தாராளமாக இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். இன்று நாம் ஒரு வித்தியாசமான திகில் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்கப் போகிறோம். படத்தின் பெயர் டார்க் ஜயண்ட். சோனியா அகர்வால், கே பாக்யராஜ், ஜோவிதா லிவிங்ஸ்டன் மற்றும் அமுதவாணன் என ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ள இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மற்றும் சைக்கலாஜிக்கல் டிராமா வகையை சேர்ந்தது. போஸ்டரை பார்க்கும்போதே படம் ஒரு வித்தியாசமான அமானுஷ்ய கதையை சொல்கிறது என்பது தெளிவாக புரிகிறது. இந்த திரைப்படம் இன்று ஆகஸ்ட் 7ஆம் தேதி நமது ஆஹா தமிழ் தளத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது. திகில் மற்றும் மர்மங்கள் நிறைந்த அமானுஷ்ய கதைகளை ரசித்து பார்ப்பவர்களுக்கு இந்த வார இறுதியில் இது ஒரு சிறந்த வேட்டையாக இருக்கும் என்று நிச்சயமாக சொல்லலாம். படம் உண்மையிலேயே உங்களை பயமுறுத்துகிறதா அல்லது ஒரு சாதாரண திகில் படமா என்பதை ஆஹா தமிழ் தளத்தில் முழு படத்தையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் நாம் பார்க்க இருப்பது நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் வெளியாகியுள்ள ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. இதன் பெயர் ஆபரேஷன் சஃபேத் சாகர். 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரின் பின்னணியில் இந்திய விமானப்படையின் கோல்டன் ஏரோஸ் படையணியின் வீரதீர செயல்களை மையமாக வைத்து இந்த தொடர் உருவாக்கப்பட்டுள்ளது. எல்லையை தாண்டாமல் எதிரிகளை அழிக்க வேண்டும் என்ற உத்தரவோடு நமது விமானப்படை வீரர்கள் சந்தித்த சவால்களையும் அவர்களின் அளப்பரிய தியாகங்களையும் இந்த தொடர் மிக தத்ரூபமாக காட்சிப்படுத்தியுள்ளது. ஓனிசன் இயக்கத்தில் சித்தார்த் ஜிம்மி ஷெர்கில், அபய் வர்மா, தியா மிர்சா என ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இதில் நடித்துள்ளனர். இந்த தேசபக்தி நிறைந்த வரலாற்றுத் தொடரை நீங்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்தி ஆகிய 5 மொழிகளில் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் பார்த்து பெருமைப்படலாம். அடுத்ததாக நாம் பார்க்கப் போகும் திரைப்படம் நிழல். ஏ.கே. குமார் இயக்கத்தில் ஜனனி குணசீலன், ஸ்ரீ விசாகன் மற்றும் பலரின் நடிப்பில் உருவாகியுள்ள ஒரு விறுவிறுப்பான கிரைம் த்ரில்லர் திரைப்படம் இது. திரையரங்குகளில் வெளியாகி கவனத்தை ஈர்த்த இந்த படம் இப்போது ஓடிடி தளத்திற்கு வந்துள்ளது. நீங்கள் இந்தியாவில் இருப்பவர்களாக இருந்தால் அமேசான் பிரைம் வீடியோ தளத்தில் தமிழ் மற்றும் மலையாள மொழிகளில் இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் சிம்ப்ளி சவுத் செயலியில் இந்த திரைப்படத்தை பார்த்து ரசிக்கலாம். நாம் பார்க்க இருப்பது உலகமெங்கும் உள்ள அனிமேஷன் ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தி சூப்பர் மரியோ கேலக்ஸி மூவி. மரியோ லூயிக்கி மற்றும் அவர்களின் புதிய நண்பரான யோஷி மூவரும் இணைந்து விண்வெளிக்குச் சென்று இளவரசி ரோசலினாவை காப்பாற்றுவதும் பவுசரின் சதித்திட்டங்களை முறியடிப்பதும் தான் இந்த படத்தின் சுவாரஸ்யமான கதைக்களம். ஏற்கனவே வெளிநாடுகளில் வெளியாகி சக்கை போடு போட்ட இந்த திரைப்படம் இன்று முதல் நமது இந்தியாவில் ஜியோ ஹாட்ஸ்டார் தளத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது. நீங்கள் இந்த திரைப்படத்தை தமிழ், தெலுங்கு, இந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் இன்று உலகமெங்கும் வெளியாகியுள்ள தி லாஸ்ட் ஹவுஸ். இது ஒரு விறுவிறுப்பான அறிவியல் மற்றும் மர்மங்கள் நிறைந்த த்ரில்லர் திரைப்படம். மழை பெய்யும் ஒரு சாதாரண மாலையில் ஒரு குடும்பத்தில் உள்ள 4 பேர் தங்கள் வீட்டிற்குள் நுழைகிறார்கள். ஆனால் உள்ளே சென்ற பிறகு வீட்டின் கதவுகளோ அல்லது ஜன்னல்களோ திறக்கவே இல்லை.
ஏதோ ஒரு மர்ம சக்தி அவர்களை அந்த வீட்டிற்குள்ளேயே சிறைபிடிக்கிறது. நாளுக்கு நாள் வீட்டில் உள்ள உணவு குறைந்து கொண்டே போகிறது. தங்களை அடைத்து வைத்திருப்பது என்ன என்று அவர்கள் தேடும்புதான் அந்த தெருவிலுள்ள அனைவருக்கும் ஏன் இந்த உலகத்திற்கே கூட அந்த நிலைமை வந்திருக்கலாம் என்ற மிகப்பெரிய அதிர்ச்சியான உண்மை தெரிய வருகிறது. லூயிஸ் லெட்டரியர் இயக்கத்தில் வெளிவந்துள்ள இந்த 110 நிமிட திரைப்படத்தை நெட்ஃபிக்ஸ் தளத்தில் பார்த்து ரசியுங்கள். இந்த 2 திரைப்படங்களுமே இந்த வார விடுமுறையை சிறப்பாக கொண்டாட உங்களுக்கு நிச்சயம் உதவும். இதேபோன்று தினசரி வெளியாகும் புதிய திரைப்படங்கள், ஓடிடி அப்டேட்கள் மற்றும் சுவாரஸ்யமான திரை விமர்சனங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து உங்கள் பேராதரவை கொடுங்கள். அடுத்த ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.